எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமெனப் பொழிவாய் சக்திவேல் சக்திவேல் சக்திவேல். இது பாரதி வாக்கு. அன்பர்களே, இது புதுக்கோட்டை கம்பன் விழா 49வது ஆண்டு. இங்கே இத்தனை பெரியவர்கள் மேடையிலே வீற்றிருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவரையும் நான் பெயர் சொல்லி கொண்டாட வேண்டிய எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது. இருந்தாலும் ராமேஸ்வரம் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். தன்னுடைய நடத்தையால் என்னுடைய பெயரை காப்பாற்றிய அன்பர் முரளிதரன் உள்ளிட்ட இந்த அவையோர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சம்பத்தையா அவர்கள் தன்னுடைய தொடக்க உரையில் சொன்ன சில வார்த்தைகளோடு எனக்கு நிகழ்ச்சியை நிறைவுற்றது போல் தோன்றியது. இந்த 7 குடுவைகளில் என்னெல்லாம் வைத்திருக்கிறோம் என்பதை அவர்கள் சிறப்பாக எடுத்து சொன்ன பொழுது எனக்கு நினைவுக்கு வந்த 2 வரிகளை நான் உங்களுக்கு இசைத்து காட்டவா? மழை துளி வீழ்ந்தது, மண் துகள் வாழ்ந்தது. மழை துளி வீழ்ந்தது, மண் துகள் வாழ்ந்தது. மலை மலரானது ராம் ராம். மண்ணில் விண்ணை கலந்தது ராம். மலை மலரானது ராம் ராம். மண்ணில் விண்ணை கலந்தது ராம். உயிர்க்கென்ன ஊரோ உறவென்று யாரோ, நெஞ்சிலே நிம்மதி ராம் ராம். நினைவெங்கும் நிலவொளி ராம். உயிர்க்கென்ன ஊரோ உறவென்று யாரோ, நெஞ்சிலே நிம்மதி ராம் ராம். நினைவெங்கும் நிலவொளி ராம். வெள்ளி நிலவொன்றெழுந்து புள்ளி மனதில் நுழைந்து எள்ளி நகையாடுதல் போல் எங்கும் என்னை கவர்ந்தது ராம் ராம். எந்த புறமும் எந்தன் ராம் ராம். மழை துளி வீழ்ந்தது, மண் துகள் வாழ்ந்தது. மலை மலரானது ராம் ராம். மண்ணில் விண்ணை கலந்தது ராம். நல்லா இருக்கீங்க தானே? நாங்கள் சென்னையிலிருந்து புதுக்கோட்டை திருவரங்கம் வழியாகத்தான் வந்தோம். அப்பொழுதுதான் கண்ணன் சேஷாத்ரியினுடைய இந்த நூலை கம்பன் விழாவில் வெளியிடுவது என்ன பொருத்தம் என்பது எனக்கு புரிந்தது. கண்ணன் சேஷாத்ரி எழுதியிருப்பது திருப்பாவை பாசுர விளக்கம். இது கம்பன் விழாவின் தொடக்க நாள். இங்கே ஏன் வெளியிடுகிறோம் என்று யோசித்து பார்த்தால் வீரமணி ராஜு எனக்கு அங்கேயே குறிப்பு காட்டினார். இது திருவரங்கம் என்பது ஆண்டாள் தன்னை நாயகனான கண்ணனிடம் கரைத்த திருத்தலம். காளி தீப்பந்தம் ஏந்த, கம்பம் பிளந்து செங்கட்சியம் கர்ஜிக்க, கம்பன் மகா காவியத்தை இந்த உலகம் வாழும் பொருட்டு கொடுத்த பெரும் பெரும் கஷேத்திரம் திருவரங்கம் என்பது. எனவே இவை இரண்டும் கலந்த ஒரு கலவையாக கண்ணன் சேஷாத்ரி எழுதி இருக்கக்கூடிய இந்த நூல் இங்கே வெளியிடப்படுவதுதான் எனக்கு மிகவும் சிறப்பு என்று தோன்றுகிறது. மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. இது திருப்பாவை பாசுர விளக்கம் என்பது வெறும் அருஞ்சொற் பதவுரையாகவோ சம்பிரதாயமான தத்துவார்த்த விளக்க உரையாகவோ இல்லை. அவர் சார்ந்திருக்கும் அந்த வைணவத்தின் தாக்கம் அவருடைய உரையில் இருக்கத்தான் செய்கிறது. அது ஒரு பக்கம் இருக்க, இவர் அதிகமாக கவரப்பட்டது, கண்ணன் அதிகமாக கவரப்பட்டது ஆண்டாளாலா
கம்பனாலா ஆழ்வாராலா என்கின்ற ஒரு அற்புதமான மயக்கம் இந்த நூல் முழுக்க பவனி வருகிறது. நிறைய, அதாவது இந்த அவருடைய இந்த பாசுர விளக்கத்துக்கு கம்பனும் ஆண்டாளும் என்று தலைப்பு கொடுத்தாலும் பொருத்தமாக இருந்திருக்கும். ஆழ்வார்களும் ஆண்டாளும் என்று அதற்கு தலைப்பு வைத்திருந்தாலும் பொருத்தமாக இருந்திருக்கும். ஆண்டாளும் அறிவியலும் என்று தலைப்பு வைத்திருந்தாலும் அது பொருத்தமாக இருந்திருக்கும். அப்படி அவர் ரசித்து 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 எழுதியிருக்கிறார். இதுல ஒரு முதல் பாசுரத்தில் அவர் சொல்லும் பொழுது போதுவீர் போதுமினோ, ரொம்ப அற்புதமான விளக்கம் இதுல கொடுத்திருக்கார். அதாவது விருப்பப்படுறவங்க வாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நம்முடைய பாரத நாட்டு பண்டைய பண்பாட்டினுடைய சிறப்பு என்னவென்றால், இந்த வழியில போனா சொர்க்கம், அந்த வழியில போனா நரகம், இப்படி நேர போனீங்கன்னா முக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர மோக்ஷா இஸ் கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இங்க இல்லை. அதனாலதான் ஆண்டாள் போதுவீர் போதுவினோ, உனக்கு இஷ்டம் இருந்தா வாங்க சேர்ந்து பாடுவோம், சேர்ந்து அவனுடைய புகழை பாடுவோம்ன்ற மாதிரி அதுக்கு ஒரு பொருள் சொல்லுகிறார். ரொம்ப அழகாக இருக்கிறது. இந்த கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படின்னும் பொழுது அவருக்கு உடனே கம்பன் போயிடுறார். மை வண்ணத்து அரைக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். மை வண்ணத்து அரக்கி கருப்பு அவன், மழை வண்ணத்து அண்ணல் இவனும் தான் கருப்பு. ஆனா ரெண்டு ஒரே கருப்பு இல்லையே, அது மறைக்கின்ற கருப்பு, இது மலர்த்துகின்ற கருப்பு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம். அது அழிக்கின்ற கருப்பு, இது ஆக்கம் தருகின்ற கருப்பு. அது ஒளியை மறைக்க முயல்கின்ற கருப்பு, இது ஒளியை உமிழ்கின்ற கருப்பு. இந்த மாதிரி எத்தனையோ விளக்கங்கள் இந்த நூலிலே நமக்கு கிடைக்கின்ற. அதே மாதிரி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் காட்டி என்று கோதையருடைய அந்த வரிக்கு சொல்லும் பொழுது அவர் பட்டியல் ஆரம்பிக்கிறாரு, பாக்கிய நமக்கு அவர் விட்டுறார். கண்ணன் பிச்சை என்பது நம்மிடம் வந்து ஒருவன் கேட்க நாம் கொடுப்பது. ஐயம் என்பது அங்கே அவன் இருக்க அவனுடைய குறை அறிந்து தேவை அறிந்து நாம் போய் கொடுப்பது. ஆந்தனையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ. அதுக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுக்கிறார். ஒரு சின்ன பாத்திரம் பிச்சைக்காக, இன்னொரு சின்ன பாத்திரம் ஐயத்துக்காக வீட்டில் வைத்து சோறு வடிப்பதற்கு முன்னால் அதுல ஒரு பிடி அரிசி இதுல ஒரு பிடி அரிசி போடலாமேங்கிறாரு. ரொம்ப அற்புதமா இருக்குது. பிச்சையும் இட்டோம், ஐயமும் இட்டோம், ஐயம் இட்டு உன் அப்படிங்கிறல்ல, அதுவும் நம்ம அதை செய்யலாமே அப்படின்ட்டு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அப்படி இருக்க வேண்டுமே தவிர விளம்பரப்படுத்துகின்ற வகையிலே நாம் செய்யக்கூடிய கொடை ஈகை என்பது இருக்கவே கூடாது அப்படிங்கிறார். இப்ப பரவாயில்ல, முந்திலாம் டியூப் லைட்லயே வந்து உபயம் அப்படின்னு சொல்லி பெரிய பேர் போட்டிருப்பாங்க, பாதி ஒளியை அதுவே மறைச்சிரும். அது இல்லாம விளம்பரம் இல்லாம இருக்கணும்ட்டு அங்க கண்ணதாசனை நினைவுபடுத்துகிறார். ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை வரல, அத நமக்கு அங்க நினைவுபடுத்துகிறது. வையத்து வாழ்வீர்கள்னா என்ன நினைச்சுக்குவோம் நம்ம, கண்ணன் சேஷாத்திரி கொடுத்த அப்படின்னா நமக்கு ஒரு விளக்கம் அதில் கிடைக்கிறது. நம்மை மட்டும் அவள் சொல்லவில்லை, இந்த வையத்தில் வாழ்கின்ற அனைத்து உயிர்களையும் சொல்லுகிறாள், எல்லா உயிர்களையும். காக்கை குருவி எங்கள் ஜாதினால அவன் எங்கிருந்து எடுத்திருப்பான், ஆண்டாள்கிட்ட தான் வந்திருக்கான். பாரதியாருக்கு அந்த உணர்வு என்று நமக்கு சொல்ல தோன்றுகிறது. அதே போல அந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடி அந்த பாசுரத்துல ஆழி மழை கண்ணா அப்படின்னு போது பாருங்க. அதுல வந்து இந்த மழையினுடைய ப்ராசஸ் எப்படியெல்லாம் இந்த மழை உருவாகிறது என்பதை இன்றைக்கு அறிவியல் என்ன சொல்லுகிறதோ அதை அன்றைக்கே ஆண்டாள் சொல்லி இருப்பதை அவர் காண்பிக்கிறார். உள் புக்கு, ஆழி உள் புக்கு, கதிரவன் வந்து உள்ள புகுந்து அந்த நீரை எடுக்கணும். முகந்து, கொடுன கொண்டு, ஆர்த்து, ஏரி, 5 ப்ராசஸ் ஆண்டாள் சொல்றாங்க. உள் புக்கு, முகந்து, கொடு, ஆர்த்து, ஏரி, எவ்வளோ இருக்குதுல. இதெல்லாம் வந்து கண்டென்சேஷன், எவாபரேஷன், டிஸ்டிலேஷன், அப்புறம் பிரெசிபிடேஷன். இன்றைக்கு அறிவியல் சொற்களை நம்ம பார்க்கிறோம். அதை ஆண்டாள் வந்து அப்படியே அழகு தமிழ்ல அப்படியே அமிர்தத்துல தோய்த்து தோய்த்து அள்ளி கொடுத்திருக்கிறாள் என்பதை பார்க்கணும். அதே மாதிரி மாயனை மண்ணுடை
மதுரை மைந்தனை. இப்போ சிவக்கொழுந்து ஐயா சொன்னார் பாருங்க, அதுதான் இது. அங்கேருந்து தான் அதுக்கு நமக்கு பொருள் எடுத்து சொல்லலாம். என்னதான் இருந்தாலுங்க கம்பன் விழா புதுக்கோட்டை கம்பன் விழா மாதிரி வருமா? 10 நாள் நடத்துறாங்க ஐயா. உட்கார்ந்து இருக்கிறவங்க பசி நோக்கமே வந்துடக்கூடாதுன்றதுக்கு முதல்ல ஒரு சுண்டலை அனுப்பி அவனை ஒரே அமுத்தி, அதுக்கப்புறம் அவன் தொண்டை விக்கிடக்கூடாதுன்றதுக்காக சூடா இளங்கஞ்சியும் அனுப்பிச்சு, அது மாதிரி வராதியா. 10 நாட்கள் எப்படி பாயசம், நீதான் கஞ்சின்னு பாயசத்தை கொடுத்த. ரொம்ப அழகா அத சிவக்கொழுந்து ஐயா சொன்னார். 10 நாள் எடுக்கிறாங்களே இந்த விழா மாதிரி வருமான்ட்டு. அது மாதிரி 1000 சொன்னாலும் நம்ம ஊர், இப்ப நீங்க மதுரையில போய் பார்த்தீங்கன்னா தான் இது புரியும். இந்த விழா இதனுடைய சிறப்பு என்ன, நீங்க நடத்துற இந்த விழாவினுடைய சிறப்பு என்ன? இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, எந்த நிர்பந்தமும் இல்லாம நீங்க வந்திருக்கீங்களே. இங்க வரலன்னா வேலை போயிருன்ற மாதிரி ஏதாவது மிரட்டல் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. மீனாட்சி திருமணம் நடக்குது அப்படின்னா, அந்த திருவிழா நடக்குதுன்னா ஒரு வீட்லயும் அந்த விழா, ஊரே விழா கோலம் கூடும், வீடெங்கும் தோரணமாக இருக்கும், எல்லா பெண்களும் மாங்கல்யம் மாற்றிக்கொண்டு புது மாங்கல்யம் அணிந்து கொள்வார்கள். அப்படி எங்களுடைய மதுரை மன்னன், வட மதுரை மன்னன் என்று கொண்டாடி கொள்கிறார் என்று அவர் குறிப்பிடுகிறார். இவ்வளவு சொல்றேனே உங்களுக்கு உரைக்கவே இல்லையான்னு கேட்கிறார். இதெல்லாம் நம்மளை பார்த்து ஆண்டாள் கேட்பதாக கண்ணன் சேஷாதிரி சொல்றார். இன்னுமா தூங்கிட்டு இருக்கீங்க? ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்ட ஆளோ. என்ன வார்த்தை பாருங்க. ஊமையோ, ஏம்பா அவன் புகழ உனக்கு சொல்ல வராதா? இறைவனுடைய புகழ உனக்கு சொல்ல வராதா? ஊமையோ அன்றி செவிடோ, அப்படியே காது குளிர குளிர அவனுடைய பேரை நீங்க கேட்கலாமே, நாமத்தை கேட்கலாமே. இப்ப கொஞ்ச நேரத்துல ராஜுவும் அபிஷேகம் பாடுவாங்க பாருங்க, அப்படியே காதுக்கு மழை குளிர்ந்த மாதிரி, மண்ணு குளிர்ந்த மாதிரி, மனசெல்லாம் குளிர குளிர பாடுவாங்க. அது மாதிரி அது எப்படி நீங்க கேட்காமல் இருப்பீர்கள்? அனந்தலோ ஏம பெருந்தியில் மந்திரப்பட்டாலோ, அப்படி ஒரு மயக்கமான ஒரு தூக்கம். தூக்கத்துல கூட எழுப்பிடலாங்க. இந்த தூக்கத்துக்கு முன்னும் பின்னும் ஒரு மயக்கம் வந்து மனிதனை ஆட்கொள்ளும். அதிலிருந்து விழித்தெழுவது என்பது ரொம்ப சிரமம். அந்த சோம்பலிலிருந்து வெளியே வந்தாத்தான் அது முடியும். அதே மாதிரி நோற்று சொர்க்கம் புகுகின்ற, ரொம்ப அழகான்னு சொல்றாரு. சொர்க்கம்னா அது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, இந்த நோம்பிலேயே நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். இப்போ இந்த 10 நாள் விழாவை இவங்க செய்யறதான்னா, ஐயா குறிப்பிட்டாங்க பாருங்க, இது எவ்வளவு தியாகம், எவ்வளவு சிரமங்கள் பாடுபட்டிருப்பாங்க. பெற்ற மகளை போல் ஒரு உற்ற வரமாக என்னோடு உறவாடும் என்னுடைய பாரதியிலிருந்து தொடங்கி இந்த கொஞ்சம் கூட தளர்ச்சியே காட்டாமல் அப்படி ஒரு தளபதி போல நின்று இதை நடத்துகின்ற ஐயா சம்பத்குமார் அவர்கள், இன்னும் எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறார். இவ்வளவு பாடுபடுறாங்களே எதுக்கு? ஏதாவது ஒரு 2 வரி செய்தி வருமா இவங்களை பத்தி? வராது. அதற்கல்ல அவங்க செய்யறது. இது நமக்கு நாம செய்யணும். இதில் என்ன சுகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான கருத்து இது. இந்த பணியில் ஈடுபடுகிறோம் அல்லவா, இதுதான் இந்த பணிக்கான பயன். இந்த பணியில் நாம ஈடுபடுவதுதான் இந்த பணிக்கான பயன். இந்த பணியில் ஈடுபடுவதால் வரும் மகிழ்ச்சி தான் இதற்கான வெகுமானம் என்று இருக்கிறார். அது அப்படி இந்த மார்கழி மாதம் இந்த நோன்பு இருப்பதை, விரதம் இருப்பதைத்தான் அவள் சொர்க்கம் என்றே நமக்கு குறிப்பிடுகிறாள். எவ்வளவு அழகா இறைவனுக்காக விரதம் இருப்பதுதான் இறைவன் வழங்கக்கூடிய சொர்க்கத்திலும் மேலானது என்கின்ற கருத்தை கண்ணன் சேஷாதிரி சுட்டி காட்டும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி எது கடமை? கற்று கரவை கணங்கள் பல கறந்துங்கிற இந்த பாடலுக்கு பாசுரத்துக்கு கண்ணன் அழகான ஒரு விளக்கம் சொல்றாரு. நன்கு கற்றல், பக்தி செய்தல், பரமாத்மாவை அடைதல். கற்றதனால் ஆய பயனும் கொள் வாலறிவன் நற்றால் தொழாதெனின். உன் படிப்பினால என்ன பிரயோஜனம்? நீ அவன் எங்கே தலை பணிகிறதோ அங்கேதான் இதயம் மலர்கிறது. அது இல்லாம படிப்பால் என்ன பயன் என்று வள்ளுவர் கேட்கிறார். அது மாதிரி பாரதி சொல்லுவான், கடமையாவன தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் விரும்புதல், உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்றுதல் என்று சொல்வார். அப்படி எது கடமைன்னு பார்த்தா நன்கு கற்றல், பக்தி செய்தல், பரமாத்மாவை அடைதல் என்று ஆண்டாளுடைய பாசுரத்தை வைத்தே அதை நமக்கு சொல்லுகிறார். இன்னும் எவ்வளவோ சொல்லலாம்.
15 பாசுரம் வரைக்கும் எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டு, இதான் அழகு, அவர் காட்டக்கூடிய அழகு. 16வது பாசுரத்துல கண்ணன் வீட்டு வாசலுக்கு வந்து அவனை எழுப்புறான். இது எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு பாருங்க. ஊரெல்லாம் தூங்கி கிடக்குதுன்னு 15 பாசுரத்துல எல்லாரும் ஊரெல்லாம் எழுப்பி விட்டு, ஏந்திரி ஏண்டா நீங்க என்ன காதலே விழாதா அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி எழுப்பி, கடைசியில நாயகனான் என்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று அவனுடைய சென்ட்ரி, அவனுடைய செக்யூரிட்டி, அவனை முதல்ல அட்ரஸ் பண்ணி கண்ணனை எழுப்புறதுக்கு அவள் முயற்சி செய்கிறாள் என்று அவ்வளவு சிறப்பாக ஒவ்வொரு பாசுரத்துக்கும் இவர் விளக்கம் அளித்திருக்கிறார். நேரத்தின் அருமையை கருதி நான் விரிவாக இதை பேசாமல் என்னை சுருக்கிக் கொள்ளுகிறேன். இதை மிக நேர்த்தியாக அச்சிட்டு இருக்கக்கூடிய புஸ்தக பதிப்பகர் டாக்டர் ராஜேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை போன்றவர்கள் கூட கண்ணாடி உதவி இல்லாமல் படிக்கும்படியாக அந்த எழுத்துருவை அவர் அமைத்திருக்கிறார். அது மனதுக்கும் கண்ணுக்கும் மிகவும் இனிதாக இருக்கிறது. கண்ணன் சேஷாத்ரி இன்னும் நிறைய நூல்களை எழுத வேண்டும். ராஜேஷ் அவருடைய நூல்களை எல்லாம் பதிப்பிக்க வேண்டும். என்னெல்லாம் நூல் அவர் எழுத வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஆழ்வார்களும் ஆண்டாளும் தனியா ஒன்று எழுதும். நீங்க எதுல தோய்ந்திருக்கிறீர்களோ அதிலிருந்து எடுத்து எழுதும் போது அழகா அது இருக்கும். கம்பனும் கண்ணனும் எழுதுங்க. கம்பனும் ராமனும் எழுதிடலாம், கம்பனும் ஆண்டாளும் எழுதிடலாம். கம்பனும் கண்ணனும் எழுதினீங்கன்னா கம்பனை ஒரு பக்கம் வச்சுட்டு அத்தனை ஆழ்வார்கள், ஆண்டாள் உட்பட ஆழ்வார்கள் எல்லோரையும் சேர்த்து ஒரு அருமையான நூலாக அதை எழுதலாம். இன்னொன்று, அவர் அறிவியல் பார்வை உள்ளவர். அது மாதிரி பாசுரங்களில் தென்படக்கூடிய அறிவியல் செய்திகளை தொகுத்து அதை தனியாக ஒரு நூலாக வெளியிட்டால் நாம சிவக்கொழுந்து ஐயா சொன்ன மாதிரி இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்கலாம். ஒரே ஒரு கருத்தை மற்றும் முன்வைத்து எல்லாவற்றையும் புதுக்கோட்டையிலே வெளியிடலாம் என்று பாரதியுடைய அறிவிப்பு நல்லா இருக்குது. ராமேஸ்வரத்துக்கு நாங்க வரோம். அருமையார். இப்போ இவ்வளவு அழகாக நடக்கிறது இந்த விழா. இளைஞர்கள் ஏன் வருவதில்லை? 60 வயதுக்கு மேல் இருப்பவர்கள் தான் வருகிறார்கள் என்றால் அவர்களை நான் குறை சொல்ல மாட்டேன். என்னுடைய அனுபவத்திலே, என்னுடைய முயற்சிகளிலே ஒன்றை சொல்லுகிறேன். நாம் இங்கு நடத்தினால் அவர்கள் வருவதில்லை, அங்கு சென்று அவர்கள் முன்னிலையில் நடத்தினால் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இதைத்தான் நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் மூலம் அதை நடத்த வேண்டும். மேற்பார்வை, சில யோசனைகள் சொல்வது பெரியவர்களாக இருக்க வேண்டும். மற்றபடி முழுக்க முழுக்க இளைஞர்களுடைய இடத்திற்கு சென்று அவர்களையே இந்த விழாவை நடத்த வைத்து பாருங்கள். அருமையான என்ன சொல்றது, நீங்க மனம் மகிழும்படி விளைவுகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி, கண்ணனுக்கும் உங்களுக்கும் சேர்த்து ஒரு செய்தி. அதாவது ஆண்டாள் எப்படியெல்லாம் கனவு கண்டிருக்கிறாளோ, நாச்சியார் திருமொழியில் பாடி இருக்கிறார்களோ, அதே மாதிரிதான் மீராவும் பாடியிருக்கிறார். அது ஆச்சரியமாக இருக்கிறது. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் தெரியாது. காலத்தால் முற்பட்டவள் ஆண்டாள், பிற்பட்டவள். ஆண்டாளை பற்றி மீரா அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்றே நமக்கு தோன்றுகிறது. ஆனால் இறைவன் பக்தி என்று வரும்பொழுது இருவருக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள், அதை பற்றியும் ஒரு நூல் நான் எழுதலாம். வேண்டுமானால் புதுக்கோட்டையில் அதையும் வெளியிடலாம் என்று பாரதிக்கும் சொல்லி நிறைவாக 4 வரி பாடி நிறுத்திடுவார். இந்த மீராவையும் ஆண்டாளையும் சேர்த்து ஒரு 4 வரி பாடிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். கண்கள் 2 கண்ணனுக்கு, அந்த கருப்பில் மலர்ந்த மின்னலுக்கு. கண்கள் 2 கண்ணனுக்கு, அந்த கருப்பில் மலர்ந்த மின்னலுக்கு. கனவில் வளைகள் ஒருத்திக்கு, துன்ப கண்ணீர் சதங்கை ஒருத்திக்கு. நீயே துணைவன் என்றே கனவில் மாலை சூடிக்கொண்டாள் ஒருத்தி. நீயே கணவன் என்றே விதியின் நெருப்பில் வாழ்ந்திருந்தாள். நீயே கணவன் என்றே தினமும் மாலை சூடிக்கொண்டாள் ஒருத்தி. நீயே துணைவன் என்றே விதியின் நெருப்பில் வாழ்ந்திருந்தாள். அவள் சூடி கொடுத்தவளோ, இவள் பாடி கரைந்தவளோ. அவள் சூடி கொடுத்தவளோ, இவள் பாடி கரைந்தவளோ. கண்கள் 2 கண்ணனுக்கு. வீதியில்
நடந்து தோழியை அழைத்து விரதம் எடுக்கிறாள், அதில் விரகம் நடிக்கிறாள். விண்ணவனேன் கண்ணவன் என்று சூடி மகிழ்கிறாள், மாலை சூட்டி நெகிழ்கிறாள். வீதியில் இருந்து தோழியை அழைத்து விரதம் எடுக்கிறாள், அதில் விரகம் நடிக்கிறாள். விண்ணவனே என் கண்ணவன் என்று சூடி மகிழ்கிறாள், மாலை சூட்டி நெகிழ்கிறாள். ஆதியில் இருந்து ஜோதியில் கலக்கும் அந்த தருணம் வரை, கண்ணன் சொந்தம் கனியும் வரை, ஒரு அரசி துறவி போல மருகி அழுது கரைகிறாள், அதில் அவனை அடைகிறாள். இவள் சூடி கொடுத்தவளோ அவள் பாடி கரைந்தவளோ, இவள் சூடி கொடுத்தவளோ அவள் பாடி கரைந்தவளோ. கண்கள் இரண்டு கண்ணனுக்கு. இந்த பாட்டினுடைய நிறைவு பகுதியை அடுத்த முறை சந்திக்கும் போது பாருங்கள்.